எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க பார்க்க போறோம். நெறைய பேருக்கு வந்து இந்த தலையில வந்து சொரியாசிஸ், பொடுகு இந்த மாரிலாம் இருக்கும். அதே மாரி அது அதிகமாச்சுன்னா, இந்த தோல்லலாம், கையிலலாம் வந்து இந்த நகத்துக்கிட்டலாம் வந்து சொறி சொறியா வரும். அது உடம்புல வந்து ரொம்ப ஊறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பிரச்சனையாயிடும். நெறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு கூட சொரியாசிஸ்லாம் சரியாவறதில்ல. அது உடம்பு ஃபுல்லா ஊறிட்டுருக்குது. ரொம்ப நாளைக்கு நாட்டு மருத்துவம் எடுக்கணும். இல்லன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டு பக்கத்துல, நம்ம தோட்டத்துல, காட்டுங்கள்ல இந்த மாரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை வச்சு தாங்க ஒரு அருமையான டிப்ஸ் பார்க்க போறோம். இதுதாங்க அந்த இலை வந்து வெப்பாலை இலைன்னு சொல்லுவாங்க இது. நானும் ரொம்ப நாளைக்கு முன்னெல்லாம் நெறைய இடத்துல தேடி இருக்கிறேன். ஆனா, எங்கேயுமே எனக்கு அவ்வளோ தெரியல. ஒரே மாரி இருக்குதுங்களா, இந்த சீத்தா சீத்தா மரம் இந்த இலையெல்லாம் ஒரே மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தது. கடைசியில பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துலயேங்க இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய மரமே பெருசா இருந்தது. வெள்ளையா அது வந்து வெள்ளையா பூ இருக்கும். அதில வந்து சின்ன சின்னதா அழகா பூ இருக்கும். இப்ப தான் ஒரு 4, 5 நாளைக்கு முன்ன வெட்டிட்டு இருக்கிறாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். பெங்களூர் போயிருந்தேங்களா, வரத்துக்குள்ள பார்த்தா மரமே காணோம். ஐயோ! என்னடா ஒண்ணு கூட இல்லையே! நம்ம இத எடுக்கணும்னு நெனைச்சோமே அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட்ல இந்த ஒரு செடி எங்களுக்காகவே விட்டு வச்ச மாரி இருந்தது. இது வந்து நெறைய ஊருங்கள்ல வந்து பாலை இலைன்னு சொல்லுவாங்க. அதான் வெப்பாலன்றது தான் பாலை இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மருத்துவ குணம் அந்த அளவுக்கு ரொம்ப, ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்ததுங்க. ரொம்ப சூப்பரா வந்து வேலை செய்யும். அதே மாரி இந்த சொரியாசிஸ்னால வந்து முடியெல்லாம் வந்து நெறைய கொட்டிட்டுருக்கும். அது மூலியமா முடி நல்லா வளரும். முடி கருமையா இருக்கும். முடி வந்து கொட்டுறதும் நிக்கும். பொடுகு போயிடும். ரொம்ப வந்து சிறப்பான நாட்டு மருத்துவம்னு சொன்னா இந்த இலை தாங்க வெப்பாலை இலை. அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சமா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்லயே இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பண்ணிக்கலான்றதுனால, அ 1/2 லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் போதும். இந்த இலைய வந்து நம்ம செடிக்கிட்டயே தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு, அங்கேயே எடுத்து பிச்சு அந்த பாலோட நம்ம இந்த எண்ணெயில போடம்போது, இந்த கலரே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாள் வந்து வெயில்ல வைக்கணுங்க. இது வந்து நல்லா சூரிய வெளிச்சல் தான் காயணுமே இந்த இலை போட்டு. வீட்டுக்குள்ளலாம் வைக்கக்கூடாது. நல்லா வெயில் வரும்போது, காலையில ஒரு 10 மணிக்கு வச்சுட்டீங்கன்னா, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் எடுத்துருங்க. வீட்ல வச்சுருங்க. அதே மாரி ஒரு 4, 5 நாளைக்கு வந்து நல்லா இந்த சூரிய வெளிச்சத்திலேயே இந்த இலை போட்டு எண்ணெய் நல்லா காயணும். இந்த இலைய கட் பண்ணி நம்ம இந்த எண்ணெயில போடலாம். நல்லா சுத்தமா இலை வந்து நல்லா இருக்க இலைய எடுத்துங்க. பூச்சி இல்லாம, அந்த மாரி இருக்கிற இலை இல்லாம எடுத்துக்கங்க. ஒரு 5, 6 இலை சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க இந்த மாரி எடுத்துட்டு, நல்லா சின்ன சின்னதா இந்த இலை கிள்ளும்போதே உங்களுக்கு தெரியும். பால் வரும் பாருங்க. இலையிலேயே பால் வரும். காம்புல மட்டும் இல்ல, இந்த இலையிலேயே வரும். இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி போடுங்க. இலை ஃபுல்லாவே பாலு தான். இந்த இலைய நம்ம உடைக்கும்போதே இந்த மாரி கட் பண்ணி போடும்போதே பால் இருக்கும். நல்ல இலை வந்து கொஞ்சம் நல்லா முத்தி இருக்கிற மாரி, அது நம்ம கிள்ளி போடும்போது பால் நல்லா வரணும். அந்த மாரி இலையா பார்த்து எடுத்துக்கங்க. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுறேன். இலை வந்து எண்ணெய்க்குள்ள வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டதுக்கப்புறம், நல்லா இந்த மாரி கலந்து விட்டுட்டிங்கன்னா, இலை ஃபுல்லா வந்து எண்ணெய்க்குள்ள இறங்கிடும். அப்படியே நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில நல்லா மாடி மேல அதாவது வண்டு, பூச்சி, எறும்பெல்லாம் ஏறாத மாரி ஒரு சுத்தமான இடமா பார்த்து வச்சுடுங்க. ஒரு 5 மணிக்கு எடுத்துடலாம். இதே மாரி ஒரு 3, 4, 5 நாளைக்கு கூட நீங்க வெயில்ல வைங்க. இதுதாங்க வெப்பால மரம். மரமும் செடி இந்த மாரி செடியாவும் இருக்கும். மரமும் பெருசாவும். இதில வந்து நல்லா வெள்ளையா பூ பூக்கும். காய் பார்த்தீங்கன்னா, நல்லா நீளமா இருக்கும். மெல்லிசா காய் காய்க்கும் அது. உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா, இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணீங்க. தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில்ல காய வைங்க. நல்லா பார்த்துங்க. அப்படி தெரியாதவங்க நெட்ல செக் பண்ணுங்க. வெப்பால இலைன்னு போட்டாவே நெட்ல வந்து எல்லா இலையுமே வந்துருது. இந்த மாரி மரங்கள் இலையோட, பூவோட காமிக்கிறாங்க. நீங்க இத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வெப்பாலை இலைய எடுத்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில வந்து காய வெயில்ல வந்து வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நாள் ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீல கலர்ல இருந்தது. ப்ளூ கலர்ல இருந்ததுங்க எண்ணெய். சரி அந்த கலர்லயே இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாள் வெயில்ல வச்சதுக்கப்புறம் பார்த்தா, கலர் வந்து மாறி போச்சு. இந்த கலர்ல வந்துருச்சு. நான் அந்த நீல கலர்லயே இருக்கும் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நானு. லாஸ்ட்ல பார்த்தா இந்த மாரி கலர்ல வந்துச்சுங்க. ஏன்னா ஒரு 4, 5 நாள் நல்லா வெயில்ல வைக்க சொன்னாங்க எண்ணெய். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய வந்து ஒரு 6, 7 நாள் வச்சேன். வெயில் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வந்ததுனால, ஒரு 6, 7 நாள் நல்லா வெயில்ல வச்சு, அந்த இலை வந்து கலரே மாறிடுச்சு. அந்த இலைய மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நானு. இது வந்து நமக்கு கிடைக்கிற இடத்துல நெறையா இருக்குதுங்க. நான் வந்து இதுக்கு முன்னே இல்ல நம்ம வீட்டு பக்கத்தில மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ இந்த இலை தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியலாம் பார்க்கும்போது நெறைய இடத்துல மரமே இருக்கு. அந்த மரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை கலர்ல காய் வந்து மெல்லிசா ரொம்ப இவ்வளோ நீட்டு இருக்குங்க அந்த காய். உங்களுக்கு தெரியாதவங்க கூட அந்த மரத்தில காய் வந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. தலையில வந்து பொடுகு, சொரங்கை இந்த மாரி வந்து சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே வந்து தலையில வந்து செதில் செதிலா வரும். அந்த மாரிலாம் வந்து பொடுகுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மருந்து இது. மருந்துன்னே சொல்லலாம் இந்த எண்ணெய வந்து. அந்த அளவுக்கு வந்து நல்லா குணமாவும். இப்ப இத வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாட்டில்ல.
நம்ம வந்து மருதாணி, கருவேப்பிலலாம் எண்ணெயில போட்டு தான் வந்து நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு மொறு மொறுன்னு வந்து அந்த எண்ணெய வந்து எடுப்போம். ஆனா இந்த எண்ணெய் பாருங்க, வெயில்ல வச்சதுக்கே எப்படி கலர் வந்து எப்படி கருப்பா வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி நல்ல வெயில் காயணுங்க. வெயில் காயாதப்பலாம் போட்டா எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். ஏன்னா இலை வந்து அப்படியே காயாம இருக்கும். அதனால நல்ல வெயில் காயறதுக்கு இது மாரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துங்க. நல்லா வெயில்ல வச்சுடுங்க. ஒரு 4, 5 நாள் வெயில்ல வச்சு நைட் ஆனா வீட்ல எடுத்து வச்சுடுங்க. வெளியவே வைக்காதீங்க. வண்டு, பூச்சி கீச்சி ஏதாவது விழும் இல்லையா? வீட்ல எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாரி காய வச்சு வடிகட்டி வச்சீங்கன்னா, முடி கொட்டுறது நிக்கும். முடியும் நல்லா வளரும். எல்லாத்தையுமே நம்ம தலையில இருக்கிற எல்லாமே வந்து சூப்பரா சரியாயிடும். சின்ன சின்ன வெயிலுக்கு வர குருப்பும் வராது. அப்புறம் வந்து முடி கொட்டுறது நிக்குங்க. முடி கொட்டாது. அதே மாரி முடி நல்லா வளரும். இது வந்து இந்த வெப்பாலை இலை இருந்ததுன்னா, நீங்க இந்த மாரி வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. தடவி பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மாரி செஞ்சு நீங்க தடவிட்டு முடி கொட்டல, இந்த மாரி வந்து பொடுகெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.